திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து வழக்கில் வரும் 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், இந்த வழக்கு யாரால் தொடரப்பட்டது, வழக்கு குறித்த விவரங்கள் மற்றும் தீர்ப்பு தேதி அறிவிப்பு பற்றி விரிவா சொல்லுங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை பதவி வகித்தவர் விழுப்புரத்தை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி. இவர் பாத்தீங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கடந்த 2011ஆம் ஆண்டு அவரோட வீடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், அவரோட கடலூரில் இருக்கிற ஒரு மோட்டார் வாகன நிறுவனம் ஆகிய இடங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து கடந்த 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி பொன்முடி ஆகியோர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை தொடர்ந்து தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. பின்னர் இந்த வழக்கு ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் பத்தினது வரைக்கும் 39 சாட்சிகள், இந்த 39 சாட்சிகளும் அரசு சிறப்பு சாட்சிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தனிநபர்கள், இவங்கிட்ட 39 சாட்சிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில கடந்த முறை பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாட்சிகள் குறித்து நீதிபதி சுந்தரமூர்த்தி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி பொன்முடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அரசு தரப்பு சாட்சி குறித்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இந்த சாட்சிகள் அனைத்தும் ஒரு பொய்யான சாட்சி, தங்களோட வருமானத்தை குறைத்து செலவுகளை அது குறைத்து வருமானத்தை அதிகமாக காமிச்சிருக்கிறதா ஒரு தங்களோட தரப்பு வாதத்தை மேற்கொண்டாங்க. இதுல இரு தரப்பு வாதம் மற்றும் குறுக்கு விசாரணை எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகல. இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இவர் தரப்புல வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. அவருக்கு பணி இருக்கிறதா மனு தாக்கல் செஞ்சாங்க. இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரமூர்த்தி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வரும் 18ஆம் தேதிக்கு வர இருக்கிறதா ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வழக்கில் பொன்முடிக்கு எதிராக அமைஞ்சதினால், தீர்ப்பு எதிராக அமைஞ்சதினால் இவர் கண்டிப்பா இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறது கஷ்டம் சொல்லி இருக்கிற வழக்கறிஞர்கள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க.